கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 43:5. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகாதவர். அவர் கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் முதல்ல சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, பயப்படாதே. எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லாவற்றுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. பணப்பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள், வியாதியை குறித்து, குடும்பத்தை குறித்து, தன் பிள்ளைகளை குறித்து இருக்கிற எல்லா பயம் முதல்ல மனுஷனுக்கு ஏற்படுகிறது பயம். அந்த பயத்தை இன்றைக்கி புறம்பே தள்ளி போடுங்க. கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறேன் என்பது அறியாமல் இருக்கிறாயே, ஏன் அப்படி இருக்கிறேன்? நான் உன்னை நடத்துகிறவன் நான் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்புங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். அதனால் இந்த தினத்து பயத்தை எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுக்கு உண்டான தேவைகளை இந்த நாள் ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். விசுவாசிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.